வணக்கம் சார். வணக்கம் ஜெயமன். சார், டிவிகேவோட கேம்பெயின் வந்து வாரம் சனிக்கிழமைகளில் நல்லா போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஒரு பிளானை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டேட்டில் வந்து இங்கே போக போகிறோம் அப்படின்னு. அந்த பிளானில் வந்து ஃபஸ்ட்டு 3 டிஸ்ட்ரிக்ன்றது 2 டிஸ்ட்ரிக் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ண பிளானே கிடையாது, இவங்க வந்து புதுசாக ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்துட்டுருக்கு. இவங்க ஏன் சார் எப்பயுமே ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற இதே இல்லாமல் ஆர்வத்தில் எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் போடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் போகிற போக்கில் வந்து ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு வேற ஒரு ஊராக இருந்தது, சேலம்னாங்க. இப்போ சேலம் நாமக்கல்லும் கிடையாது, கரூர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஏன் சடன் சேஞ்சஸ் அவங்களோட ஐட்னரியில்? இது நடக்கிறது தானே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம். அதுவும் வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்லணும்னா 2 வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, அப்புறம் புனையூரில் கொடியேற்றப்பட்ட கட்சி, எக்ஸ் வலைதளத்தில் தொடங்கப்பட்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்து ஒரு ப்ரோக்ராம், அதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வந்து ஒரு போகிற இடம்லாம் லட்சக்கணக்கான மக்கள் குவிகிறாங்க அப்படின்போது அது நடிகரை பார்க்க வராங்களா இல்லை அரசியல் ஓட்டா மாதிரி தான் அந்த விவாதத்துக்குள்ளே தாண்டி இதை விஜயை எதிர்பார்க்காத ஒன்று தான் வந்து. அதனால தான் அந்த 3 மாவட்டம் 3 இடங்கள்ல 3 ஊர் அப்படின்றத வந்து 2ஆக மாற்றுறதுக்கான காரணம். இப்போ என்னன்னா சில இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து குளறுபடிகள் அவங்க போட்ட பிளான்ல இருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே உட்காந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது சரி இதுக்கு எப்படி மக்களுடைய வரவேற்பு இருக்குது, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நான் கேள்விப்பட்டது ஒரு நண்பர் என்ன சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து திருவாரூரும் நாகப்பட்டினம் முடிச்சு அடுத்ததாக வந்து சேலம் திருப்பூர் அப்படின்னு இருந்தது. இப்போ சேலத்தில் பெரும்பான்மையாக வந்து அதிமுக தொகுதிகளாக தான் இருக்குது. அதிமுகவுடைய பெரும்பான்மையான பகுதி எடப்பாடி அங்கே தான் இருக்கார். வந்து அவங்க விஜய் வந்து தொடர்ச்சியாக எதிர்ப்பு அரசியல் வந்து ஏடிஎம்கே மேலே இல்லை, டிஎம்கே மேலே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக திருச்சியில் வந்து 2 அமைச்சர்கள், இங்கே வந்து திருவாரூர் ஒரு அமைச்சர் இவங்க பற்றி பேசின பிறகு அரியலூர்லேயும் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் பேசின பிறகு முதல்ல டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்காக இப்போ கரூருக்கு அவங்களுடைய பயணம் அப்படின்னு. ஏன்னா 30 விழா அங்கே தான் நடந்தது. அது செந்தில் பாலாஜி அங்கே தான் இருக்காரு. ரைட், ஓகே. இப்போ என்னன்னா என்ன பேச போறார், செந்தில் பாலாஜியோடைய கோட்டை அது. முதல்வரே சொல்லியிருந்தார் வந்து அவரை கோடு போட சொன்னால் ரோடு போட்டுருவார் அப்படின்னு வந்து பலத்த ஒரு கைத்தட்டல்லாம் கூட இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆளுமையாக இருக்கக்கூடிய திமுகவில் ஆளுமையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறார்கள், நீங்க சொல்லுங்க மக்களே அப்படின்ட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து இந்த குறிப்பாக மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் டிவிகேவுடைய விஜயோடைய இது என்னன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கே இதை ரொம்ப நிலைப்பாடாக சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கேல கூட அது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. வந்து போன வீடியோவில் கூட நம்ம பேசணும், ஏடிஎம்கேன்ற ஒரு விஷயத்தையே தூக்கி இப்படி ஓர வச்சுட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது. வந்து எக்கச்சக்கமான உட்கட்சி பூசல் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து அண்ணாமலை சந்திச்சிருக்காரு, அப்புறம் அவங்க 2 பேரும் கூட்டணின்றாங்க, அப்புறம் அண்ணாமலை தனி கட்சின்றாங்க. இவங்க இது மாதிரி வந்து ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, அவர் ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்குறாரு, சசிகலா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குளறுபடி இருக்கிறதுனால விஜய் அதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு நாங்கள் தான் களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பொழுது ரைட்டு எங்கெங்கெல்லாம் ஆளுமையாகிறோம் அங்கெல்லாம் நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். இதுக்கான காரணம் என்னன்னா அடுத்து வரது இப்பயே ஆரம்பிச்சாச்சு, கடுமையான மழைக்காலம் வரும். மழைக்காலங்களில் ஒரு வேலை சொதப்பிடிச்சு போகவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எக்ஷன் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப நாளாக எக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து சின்னம் வரப்போது, சின்னம் கிடைக்கும், சின்னத்தை அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து கூட்டங்கள் இருக்குது, நிறைய கூட்டங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். இன்னும் நெருக்கத்தில் பிப்ரவரிக்கு மேலே வந்து அரசியல் கிழமை வந்து இதை விட படு விறுவிறுப்பாக மாறிடும். வந்து அப்போ நீங்கள் நினைச்ச இடத்துக்கெல்லாம் போகணும். இப்போ நம்ம ஒரு வீடியோவில் பேசின மாதிரி இங்கெல்லாம் முன்கூட்டியே பேசிட்டு போயிட்டாரு, இவங்கெல்லாம் மறந்துடுவாங்களான்னு இவங்களை ஞாபகப்படுத்த வர மாதிரியான ஒரு சுற்றுப்பயணத்தை கூட விஜய் பண்ண வேண்டியதாக இருக்கும். சும்மா வேனில் உட்காந்துக்கிட்டு கை கட்டின்னு போகிற மாதிரி நான் இருக்கிறேங்க, போன வாட்டி பேசிட்டு போன பாருங்க ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் சுற்றுப்பயணத்துக்கான இந்த அட்டவணை வந்து மாறுது. அது மாறுறதுல ஒன்றும் தவறே கிடையாது. இது போட்டது தான் அப்படியே நடக்கணும்னு கிடையாது. இன்னும் டிவிகேவுக்கான அனுபவங்கள் இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு 2-3 வருஷம் அதாவது திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து ரசிகர் மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன், ரசிகர் மனநிலையில் தான் இருக்காங்க. தொண்டர்களாக மாறுறதுக்கு இன்னும் காலங்கள் இருக்குது. இந்த சுற்றுப்பயணம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான சுற்றுப்பயணமாக தான் தொடர்ந்துகிட்டு இருக்காரு விஜய். சரி, இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஏடிஎம்கே ரிலேட்டடாக பேச மாட்டேங்கிறாங்க, காங்கிரஸ் ரிலேட்டடாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து இந்த டிஎம்கே ஆட்சி வந்து இந்த 4.5 வருஷமா
இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 10 வருடங்கள் வந்து ஏடிஎம்கே தான் ஆட்சி பண்ணுச்சு. அந்த ஆட்சி காலத்துல எதுவும் ஊழல்கள் நடக்கலையா, இல்ல அந்த ஆட்சி காலத்துல எதுவும் பிரச்சனையே இல்லையா, எதனால அவர் வந்து ஏடிஎம்கே டச் பண்ணவே மாட்டாரு அப்படின்ற விஷயமே புரியல. இப்போ மக்கள் வந்து டிஎம்கே அதிருப்தியானா ஏடிஎம்கே போடுவாங்க, ஏடிஎம்கே அதிருப்தியானா டிஎம்கே போடுவாங்க. பட் இப்போ வந்து டிவிகேன்ற ஒரு கட்சி வந்திருக்கு. இவர் வந்து 2 பேரையும் தாக்கி பேசினா இன்னும் இவருக்கு மைலேஜ் அதிகமாகும் இல்லை சார்? என்னன்னா அவருடைய நீங்க சொல்றது கரெக்ட் தான். வந்து கடந்த பட்ச 10 ஆண்டு கால ஆட்சியில் எதுவுமே நடக்கலையா, எந்த இதுவும் எதுவும் இல்லையானா கண்டிப்பா வந்து இதே ஊடகங்கள் வந்து எவ்வளோ விஷயத்தை பேசாமலும் இருந்திருக்காங்க. வந்து அதே வேளையில் வந்து அதை வந்து மக்கள் மறந்துருப்பாங்க தாண்டி அது இப்போதைக்கு நீர்த்து போன விஷயம் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குதுன்னு வச்சுங்க, எடப்பாடியா ஆட்சியில் இருக்காரு, 4.5 வருஷம் ஆகுது அப்படின்னா விஜய் கண்டிப்பாக இதை விட கடுமையா வந்து ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ணி ஆகணும், பண்ணி தான் ஆகணும், பண்ண வேண்டும். ஏன்னா நீங்க வந்து எப்பவுமே ஆளுங்கட்சியோட செல்வாக்கு தானே வந்து, அதுவும் பெரும்பாலும் எல்லாருடைய கணிப்பு என்னன்னா தமிழகத்தில் 4 முனை போட்டியா போயிடுச்சுன்னா டிஎம்கே ஈஸியா உள்ள வந்துடும். ரெண்டாவது டிஎம்கே வந்து ஒரு கட்சி அப்படின்றத தாண்டி ஒரு நிறுவனம் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு 75 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு நிறுவனம் போது அது எதிர்க்கிறது வந்து ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நீங்க எதிர்த்துலாம் போயிட முடியாது. அது விஜய் மாதிரியான ஒரு நபர் பண்ணும்பொழுது இந்த மாசு காட்டும் போது தான் தெரிய வருது. அதே வேளையில் யார் ஆளுங்கட்சியோ, அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பொதுவாக சொல்ற ஒரு மதிமுக, பாமக யாரா இருந்தாலும் எது ஆளுங்கட்சி எதிர்த்து தான் அரசியல் தேர்தல் சமயத்தில் யாரா இருந்தாலும் எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது அது பண்ணி தான் ஆகணும். அதை தான் விஜய் பண்ணுகிறார். ஸ்டார்டிங்ல வந்து சேலம் நாமக்கல் வந்து போஸ்ட்பான் ஆகுது அப்படின்னும் போது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்தது. அந்த டாக் வந்த உடனே படன்னு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. டிஎம்கேவோட கோட்டை இது, நாங்கள் வந்து விஜய் அவர்களை உள்ளேயே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஎம்கே சைட்லேருந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து மாற்றி ஒரு போர் நடந்தது. அது வந்து இவங்க இன்னும் டிஎம்கேன்ற ஒரு பெரிய கட்சியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன போலத்தனமாக பேசுறது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க தலைமையை விரும்ப மாட்டாங்க. இப்போ என்னன்னா முதல்வர் கூட எங்கேயும் எந்த இடத்துலையும் வந்து கடுமையாக விஜய் விமர்சனம் பண்ணதா தெரியல. ஒரு துணை முதல்வர் கூட எங்கேயும் உதயநிதி கூட எங்கேயும் விமர்சனம் பண்ணதால சிலமந்த கட்சிக்காரர்கள் இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே வேளையில் இது மாதிரி வந்து நாங்கள் இருக்கிறோம் பாருங்க, இது எல்லா கட்சியிலும் உண்டு. இன்னைக்கு சோசியல் மீடியா ஈஸியாக போச்சு இல்லை, கட்சியோடைய கவனத்தை, கழகத்துடைய கவனத்தை பெறுவதற்காக இந்த மாதிரி வீடியோக்கள் சில பேர் போடுறது. நீ வந்து பாரு ஏரியாவுக்குள்ள நான் யாரும் தெரியுமா அப்படின்னு. ஆனா இது என்னன்னா ரொம்ப வந்து அவங்கள எதுவாகிற ஒரு விஷயம் இவங்க எதிர்வினையும் பண்ணியிருக்காங்க, நான் வரேன் பாத்தியா அப்படின்னு. இது நடக்கிறது தான் அது. ஆனால் இது 2 தரப்புக்கு நல்லது இல்லைன்றதுதான். வாங்க நீங்க அதான் காங்கிரஸ்ல இருக்கிற செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஒரு பிரஸ் மீட் நடந்தது நேற்று. விஜய் வந்து ஃப்ரீயா விடுங்க, டிஎம்கே கட்சிக்கே சொல்றாரு. அவர் ஃப்ரீயா விடுங்க, எதுவும் தடைகடலாம் எதுவும் போடாதீங்க, பேசட்டும், அவர் எந்த எல்லைக்கு போறாரோ போகட்டும், பேசட்டும், அவருக்கான சுதந்திரத்தை கொடுங்கன்றார். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப தெளிவாகவும் பண்ணிட்டு இருக்காங்க வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒரு மாசுள்ள ஒரு நடிகர் இப்படியே வச்சுப்போம், நடிகர்னே வச்சுப்போம், ஒரு மாசுள்ள ஒரு தலைவர், ஒரு போற இடம்லாம் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா நீங்க ஏதாவது ஒரு விதத்துல சீண்டிட்டீங்கன்னா அது அவருக்கு மைலேஜா மாறும். இது பண்றது கூட தவறு. இது ஒரு சமயம் வந்து தலைமைக்கு தெரியாம இவங்களாம் ஆர்வத்துல பண்றதுனால தான் கூப்பிட்டு கூட ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா சரியான விஷயம் கிடையாது. இது நடக்கிறது தான் வந்து இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட சுற்றுப்பயணத்தை போயிட்டு தான் இருப்பாங்க வந்து. சார், நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அதில் வந்து முதலீடு ரிலேட்டடாக விஜய் பேசினதை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆல்ரெடி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் சி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினது இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துமோ அப்படின்ற ஒரு ஃபீல். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இந்த இது கூட விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிடிபி ஆகட்டும், அப்புறம் ஓபிஎஸ், மற்ற கட்சிகள், நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி, இன்னும் பாமகவில் இருந்து தான் எதுவும் ஒரு இது ஆதரவாக எதிர்ப்பான சமிஞ்சை எதுவும் வரல. வந்து மதிமுகவும் இல்லை, ஆனால் எதிர்ப்பாக பேசலை. வைகோ அவர்கிட்ட கூட கேட்குறாங்க, அவர் ரொம்ப ஒரு பாலிஷாக தான் சொல்லிட்டு போகிறாரு, வரட்டும் தம்பி வரட்டும்ன்ற மாதிரி. இப்போ என்ன ஆயிடுறாங்க, இவங்கெல்லாம் விஜய்க்கு ஆதரவு குரல்கள் கொடுக்குறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ இப்போ இவங்கெல்லாம் கொடுத்துட்டா அந்த கட்சி ஜெயிச்சிருமா அப்படின்ற கேள்வி சோசியல் மீடியாவில் சில பேர் கேட்குறாங்க. அது ஜெயிக்கிறத தாண்டி திரும்ப என்னன்னா டிவிகே மீது உள்ள ஒரு பெரும் அதிருப்தி தாண்டி என்னன்னா, எப்பா இவங்களுக்கு பின்னணியில் நடத்துறதுக்கு ஒரு ஆளுமை மீன் வந்து ஒரு டிஎம்கேல ஏடிஎம்கேலோ பிஜேபிலையோ காங்கிரஸ்லயோ பணம் நின்று கொட்டப்பட்டவங்கன்னு இல்லைங்களா, அது மாதிரி வந்து ஒரு மாவட்ட செயலாளர், பல மாநாடுகளை பற்றவர்கள், அப்புறமா வந்து இது மாதிரியான சுற்றுப்பயணத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்களே எவ்வளவு பலமா இருக்கும் அப்படின்னு.
இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா அப்படி கட்சிக்குள்ள இருந்த ஆளுமைகள் தான். இன்னைக்கு தனித்தனியா வந்து அவங்க ஒரு ஒரு கூட்டுல இருந்து பிரிஞ்சு வந்து தனித்தனியா அவங்க குரல் கொடுத்தாலும் ஒரு காலத்துல அந்த கட்சிக்குள்ள நாங்களும் ஆளுமையா இருந்தவங்க. இப்ப இவங்க சேரும் போது கண்டிப்பாக டிவிக்கு ஒரு பலம் தான் வந்து. நீங்க மக்களுடைய கவனம் அப்படி திரும்பது வந்து. அண்ணாமலை தொடர்ச்சியா பாசிட்டிவா தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட ஒரு இதுல வந்து பிஜேபியோட பி டீமா அப்படின்னு கேட்டபோது அவருக்கு வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, நரம்பு இருக்கு, அவர் பேசுறாரு. பிஜேபி யாருடைய வாயை வாடகைக்கு எடுத்து வந்து பண்ணி அதன் மூலமா ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு வந்து. அதுதான். ஆனால் விஜய்க்கு ஒரு பக்கம் எதிர்ப்புன்னு போது இன்னொரு பக்கம் ஆதரவு கூடிக்கிட்டே இருக்கு. அது மறைமுகமான ஆதரவா தான் அது கூடிக்கிட்டு இருக்கு. சார், விஜய் அவர்கள் பேசின நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆப்போசிட்டா நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து இந்த நாகப்பட்டினத்தில் மெரைன் காலேஜ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் இல்லைன்னு சொன்னதுக்கு, அப்புறம் டிஎம்கே வந்து இந்த ஒயரை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்தால் கட் பண்ணுவீங்களா, அமித்ஷா அவர்கள் வந்தால் கட் பண்ணுவீங்களா அப்படின்னு பேசினதுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி இந்த கரண்ட்டை கட் பண்ண வீடியோலாம் எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி மெரைன் காலேஜ் அந்த ஊரில் இருக்கா இல்லையான்னு தெரியாமையே எப்படி சார் அந்த மாதிரி பேச முடியும்? இல்லை, அது கரெக்டான ஒரு கேள்வி வந்து. நீங்கள் எதையுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு கட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வேற, கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் போது ஆதாரத்தை கொடுத்து தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் எஸ்.எஸ். சந்திரன் இருந்தார், நடிகர் எஸ்.எஸ். சந்திரன். அவர் வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு ஆதரவாக ஒரு பிரச்சாரம் போகும்போது, அப்போ இது மாதிரி வீடியோக்கள்லாம் இல்லாத காலம், செல்ஃபோன்லாம் என்னென்னலாம் எதுவும் நடந்ததோ அது ஃபோட்டோ காப்பியை எடுத்து பெருசாக மக்கள் முன்னாடி எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருந்தது. எடுத்து காமிச்சது, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை வந்து நம்ம சொல்லணும், ஆதாரம் சொல்லணும். சொல்கிற மாதிரி இந்த மரைன் காலேஜ் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாமல் பேசுறது கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து போட்டு தான் ஆவாங்க. ஆனால் எல்லாமே விஜய் அப்படி தெரியாமலாம் பேசல வந்து. 1-2 மிஸ் ஆகி போயிருக்கோம். அதையும் வந்து கவனிச்சிருக்கணும். இனி வருகிற சுற்றுப்பயணங்களை அதை கவனிக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். நடிகர் சங்கம்ல வந்து ஒரு மேட்டர் நடந்திருக்கு. வடிவேலு அவர்கள் வந்து போடுற எல்லா படத்தையும் வந்து ரிவ்யூவர்ஸ் போட்டு பழக்கிறாங்க. இவங்க வந்து எல்லா 10 ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்களே இருக்கீங்களா தெரியல சார், லிஸ்ட்ல இருக்கமா தெரியலையே. ஆனா நம்மளாம் அந்த மாதிரி பழக்கிறது இல்லையே. அதாவது ஒரு 10 ரிவ்யூவர்ஸ் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதை வந்து ஒரு ஹீரோவுக்காக இல்லை ஒரு நபருக்காக அதை வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களோ இல்லை அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு பண்ணுறாங்களோ, இது இந்த படத்தை எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வடிவேலு கொந்தளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் சார். நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழு நடந்திருக்குது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த பொதுக்குழுவில் வந்து எல்லா விஷயங்களும் பேசுறாங்க, இறந்தவங்களுக்கு அஞ்சலி தான் செலுத்தாங்க. அதில் வடிவேல் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஒரு 10 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க, 10 யூடியூபர்ஸ் வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த தமிழ் சினிமாவுடைய வேர்ல வந்து வெந்நீரை ஊற்றுகிறார்கள் அவங்க அப்படின்ட்டு மட்டும் சொல்லாம, அந்த 10 பேரை பேச வைக்கிறது யாருன்னா நடிகர்கள் தான், 10 பேரை பேச வைக்கிறது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். ஒரு தயாரிப்பாளருடைய படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நடிச்சிருக்காங்கன்னா வேண்டாத இன்னொரு தயாரிப்பாளர் இந்த 10 பேரையும் கூப்பிட்டு காசு கொடுத்து அவன் படத்தை காலி பண்ணுன்றாங்க. ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்படின்னா வேண்டாத நடிகர் இருக்கும்போது இவங்க 10 பேரையும் கூப்பிட்டு அவனை காலி பண்ணு அப்படின்றாங்க. இந்த 10 பேர் மட்டுமே தமிழ் சினிமா கிடையாது. இந்த 10 பேர் மட்டுமே தமிழ் சினிமாவை அழிப்பவர்கள் வளர்ப்பவர்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃபோன் வச்சுங்கிற அத்தனை பேர் வந்து மீடியாவில் இருக்கிறவங்க தான். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற கமலா தேட்டரில் எத்தனை படம் பார்த்துருக்குறோம். அடிக்கிறானுங்க பாருங்க வந்து. இவங்களை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது வந்து வடிவேல் ஒன்றும் பிரிண்ட் மீடியா காலத்திலே இருக்காருன்னு நினைக்கிறேன் வந்து. இப்போ தான் தூங்கி எழுந்து வந்திருக்காரான்னு தெரியல. ஒருவேளை அவர் ஏதோ கடுப்பில் பேசுகிறாரான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல வந்து. ஏன்னா தயாரிப்பாளர்கள் இது யாரும் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளருடைய மனநிலை இன்னொரு தயாரிப்பாளரும் தெரியும். நீங்க வருஷ கட்டி இந்த மாசம் முழுக்க வந்த படங்கள் பாத்தீங்களா, நீங்க போன வாரம்லாம் பாத்தீங்களா, ஒரு படம் ஏதாவது வெளியே தெரிஞ்சுதா? 26ஆம் தேதி 10 படம் ரிலீஸ் ஆகும். 10 படம் ரிலீஸ் ஆக போகுது. 10 படத்துக்கான போஸ்டர் ஓட்டுறதுக்கு சென்னையில எங்க இடம் இருக்குது வந்து உங்களுக்கு? 10 படத்துக்கு தியேட்டர் எங்க கொடுக்க போறாங்க? 10 படத்துக்கான காட்சி எங்க இருக்குது? 10 படத்தை பாக்குறதுக்கு எவன் வரப்போறான் வந்து? எங்க கூலி படத்தை பொய் வசூல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போட்டு இருக்கும்போது இந்த படம்லாம் எங்க இருந்து இருக்கும் வந்து? இப்போ தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றதுக்கே வந்து மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தயாரிப்பாளர் இன்னும் தயாரிப்பாளர் அழிப்பான்லாம் வந்து தெரியும் அவனுக்கு. உள்ள வந்து பார்த்த பிறகுதான் கஷ்டம் தெரியுது வந்து. அப்படி இருக்கும்பொழுது இதுல வாய்ப்பே இல்லை. நடிகர்கள் உண்டு வந்து அது எப்பயாவது நம்ம பிரிண்ட் மீடியா காலத்துலாம் கூட சொல்லுவாங்க, ஒரு படம் ஒரு நடிகருடைய படம் தோத்து போயிடுச்சு அப்படின்னா பார்ட்டி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து காசு கொடுத்து அவனை காலி பண்ணு, அவனை இது பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. அடுத்து அவனுக்கே வரதான் செய்யும். இன்னொரு நடிகர் அதே ஆளுங்களை கூப்பிட்டு யாருப்பா இவனுங்க, சரி வாங்க இவரையும் போட்டு போலங்கன்னு சொன்னா என்ன ஆகும் வந்து? இதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கண்டென்ட் ஒரு திரைப்படம் சூப்பரா இருந்ததுன்னா அதுக்கு எதிராக 10 பேர் இல்லை 1000 பேரை இறங்கி பேசினா கூட சரி, 1000 பேர் கேமரா வச்சுக்கிட்டு
இந்த படம் உள்ளே போகாதீங்க, தியேட்டர் வாசல் நின்று போகாதீங்கன்னு சொன்னா கூட அவங்க எல்லாம் விலைக்கு விட்டுட்டே நல்ல படம் வெளியே டாக் இருக்கு போயா நீங்க ஓரன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மோசமான படத்தை இதே 1000 பேர் நின்று ஆஹா ஓஹம் கூனா கூட சரி போய் வேலையை பாருங்க தம்பி நாங்க போயிட்டு இருக்கோன்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. அது தெரியாம அவர் போட்டுட்டு இருக்காரு. வடிவேலால கதர்னா எத்தனையோ ப்ரொடியூசர்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போயிடலாம். உண்மையிலே ஆகச்சிறந்த நடிகர் வடிவேலு. அவருடைய இதுவும் என்னன்னா, இந்த படம் நம்ம மாரிசன் படம் வந்தது, அது ஓடலை. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்ததுங்களா, இது பகத் பாசில், அது இதுவும் பகத் பாசில் தான். இவர் மாமன்னன். அது உண்மையிலே மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கம். பகத் பாசில்ன்ற ஒரு நடிப்பு ராட்சசன் இவங்கெல்லாம் இருந்தது. அது தாண்டி வடிவேலு காமெடி தாண்டி ஒரு குணச்சித்திர நடிகராக இருந்தாரு. ஓகே, இவங்க தான் பேரை அடிச்சுட்டு போனாங்க. அப்புறம் கேங்கர்ஸ்னு வந்தது. அதன் பிறகு நாய் சேகர்னு ஒரு படம் வந்தது. இதெல்லாம் காணாமல போயிடுச்சு. இங்க என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் வடிவேலியோ மற்றவங்களையும் யாரையும் அவன் காமெடியே வேணான்றான். தெரியுங்களா உங்களுக்கு? வரையா நான் எதிர்பார்க்க, ஏன்னா அவனுக்கு உள்ளங்கையில் இன்னைக்கு அவ்வளோ OTT தளங்கள் இருக்குது. அவன் ஃபாரின் படத்தை அசால்ட்டா பார்த்துட்டு போறான். இதை மீறின ஒரு கதையை, இதை பாதிக்கிற ஒரு கதையை நீங்க தமிழ் சினிமாவில் சொல்லுங்க, நான் பார்த்து ரசிச்சுட்டு போயிடறேன்ட்டு நீங்க பழையதெல்லாம் இப்போ வேணான்றான். இன்னைக்கு தியேட்டரை பெரும்பான்மையாக நிறைவு செய்பவர்கள் யாருன்னா இளைஞர்கள் தான். அவங்களுக்கு தான் அப்படி இருக்கும் பொழுது இது 10 பேர் இது பண்ணிட்டாங்க, 20 பேர் தியேட்டர் முன்னாடி ரிவ்யூ பண்றாங்க, வெளியே இது பண்ண நீதிமன்றமே சொல்லிடுச்சு. விமர்சனம் பண்ணுவது ஒரு மீடியாவுடைய சுதந்திரம். அதை நீங்க தடுக்கலாம் முடியாதுன்னு சொல்லியாச்சு. இதே தயாரிப்பாளர் சங்கம் தான் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டவொன்னே அது தூக்கி இது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல படத்தை எடுத்தா அதை மக்கள் கொண்டாடுவார்கள். நல்ல படத்தை எடுத்தால் அதை பப்ளிக்கே ரிவ்யூ பண்ணிட்டு போய் பப்ளிக் நிறுத்தாங்க. பப்ளிக் போயிடுச்சு, அதை கூட தியேட்டர் உள்ள எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் வெளியெல்லாம் எடுக்கணும்னாங்க. ஆனால் நாசர் ஒரு அருமையான பதில் சொல்லியிருந்தார். உண்மையிலே விமர்சனத்தை விமர்சனமா பண்ணுங்க, தனிமனித தாக்குதல் பண்ணாதீங்க. அது ஒரு ஓவரா போயிட்டு இருக்கு. அது சில கழிச்சாடைகள்லாம் இருக்காங்க. அதன் பேர் சொல்ல விரும்பல. அந்த கழிச்சாடைகள்லாம் பார்த்தீங்கன்னா செத்துப்போன நடிகர் நடிகையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. நீங்க இது நடிகர் சங்கம் தானே, நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க. ஆதாரமற்று அதுவும் கீழ்த்தரமாக பேசுறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதை விட்டு நீங்க சுதந்திரமா ரிவ்யூ, நான் திரும்ப சொல்றது தான், எழுத்தாளர் தமிழ்வாணன் சொன்னதுதான். ருசி பார்ப்போம்லாம் சமைக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்ப ருசி தான் பார்க்கணும். நீங்க சமையல்காரர், நீங்க ருசி பார்க்கணும். எங்க ஒரு உப்பு இல்லை உரப்புல நீ சமைச்சு காட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அம்மா அதுக்கு தான் இருக்கிறான். பிரமாதமா இருந்தா சார் பிரமாதமான டிஷ் செஞ்சுட்டீங்கன்னு அதான் திரைப்படம். நீங்க ரிவ்யூ பண்றவங்களாம் கூப்பிட்டு நீ படம் எடு அப்படின்னா அது கிடையாது. அப்புறம் விமர்சனம் பண்றதுக்கு ஆள் இல்லாம போயிடுவேன். ஒரு படத்தை ஓட வைக்கிறது விமர்சனம் தானே. நீங்க ரப்பர் பந்து மாதிரியான போர்த்தோல் மாதிரியான படங்கள்லாம் இந்த விமர்சகர்கள் தாங்க கொண்டு மேல இது பண்ணாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமா 10 பேர்லாம் தமிழ் சினிமா ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சார், துல்கர் சல்மானும் பிருத்திவிராஜும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் ரெய்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸஸ்லாம் நமக்கு வந்தது. இது என்ன சார் பிரச்சனை? நான் கேள்விப்படும் போது அது ஒரு வித்தியாசமான பிரச்சனையா இருந்தது. நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? அது நான் பூட்டான்ல இருந்து 2 காரை கடத்திட்டு வந்தாங்க. அந்த 2 காரும் துல்கர் சல்மானுடைய வீட்டுல இருந்துன்னு சொல்லி அதிகாரிகள் போய் அதை சோதனை பண்ணி அதை பிடிச்சிருக்காங்க. என்னையா பூட்டான்ல இருந்த காரை அப்படின்னு நம்ம தம்பி கேமராமேன் கூட பாட்னா அப்படின்ட்டாரு. அண்ணா பீகார்ல இருந்து எடுத்துன்னு வரதுல என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்து நாடு விட்டு நாடே எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அதுவும் எதுவும் ராணுவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட காரா டிஃபெண்டர் அது எவ்வளவு வேலை? அதுக்கு 1.5 கோடி 2 கோடி அது எடுத்துன்னு வந்துருங்க. ஒரு வேலை தெரிஞ்சு எடுத்துணும். ஏன்னா இந்த வரி ஏய்ப்பு சம்பந்தமான விஷயமா கூட இருக்கலாம். நீங்க ஒரு 2017-18 அமலாபாலுடைய ஒரு கார் பாண்டிச்சேரி கார் கேரளாவில் ஓடி இருந்தப்போ போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அதை டாக்குமெண்ட்லாம் என்னன்னு எடுத்து பார்த்த உடனே பாண்டிச்சேரியில் ஒரு அட்ரஸ் கொடுத்து அமலாபால் வாங்கியிருக்காங்க. அப்புறமா போய் அது கோர்ட் வரைக்கும் போன பிறகு அந்த அட்ரஸே பொய் அட்ரஸ்ன்னு சொன்னப்போ நான் அந்த ஷூட்டிங் போகும்போது அங்கே தான் தங்குவேன். அந்த அட்ரஸை ப்ரூஃபாக கொடுத்து அதை வாங்கணும் போது பல கார்கள் அங்கே அந்த அட்ரஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இதனால் கேரளா அரசுக்கு 20 லட்சம் ரூபாய் லாஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபைன் போட்ட கதையெல்லாம் ஒருவேளை அதுவானு தெரியல. முழுமையாக அந்த விவகாரம் என்னன்னு தெரியல இது வரைக்கும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.